விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் விரும்பினால் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்த திருமாவளவன் அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். தேர்தல் அறிக்கையில் கூறியதை போன்று திமுக அரசு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். அதிமுக கூட வரலாம். எந்த கட்சியும் வரலாம். எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சினைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது. மத போதைங்கிறது போதைப் பொருட்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. விசிக மாநாட்டில் பங்கேற்பது அதிமுகவின் விருப்பம். இது பற்றி அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அது அவங்க இஷ்டங்க. இல்ல பங்கேற்பது அவங்க இஷ்டம். நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலகங்கள் முன்பாக போராட்டம் நடத்தினர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை சென்னையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தொடக்க பள்ளிகளில் கற்பித்தல் பணி பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு 1000த்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் ஊதிய உயர்வு, போனஸ் அளிக்கவில்லை என தெரிகிறது. மேலும் 9 மணி நேரம் பணியில் ஈடுபட வேண்டும் என நிர்பந்திப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தொழிற்சங்கத்தினருக்கு நிர்வாகம் அங்கீகாரம் அளிக்கவில்லை என கூறி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர் நலவாரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போராட்டத்தை தொடர உள்ளதாகவும் தொழிலாளர்கள் கூறினர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலைகள் கண்காட்சியை தமிழக ஆளுநர் RN ரவி பார்வையிட்டார். பலவிதமான சிலைகளை பார்வையிட்ட ஆளுநர் கண்காட்சி நடத்தும் கமிட்டிக்கு வாழ்த்துக்களை கூறினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் என்பவர் விநாயகர் சிலை கண்காட்சியை நடத்தி வருகிறார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஐம்பொன், கண்ணாடி என விதவிதமான பொருட்களில் வடிவமைக்கப்பட்ட 21,000 விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய வலியுறுத்தி திருப்பூர் அருகே அணைப்புதூரில் இடதுசாரி கட்சிகள், மதிமுக மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணைப்புதூர் பகுதியில் நடந்த போராட்டத்தில் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய வலியுறுத்தியும் மூட நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில் பரப்ப முயன்றதாக கூறி கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பரம்பொருள் அறக்கட்டளையின் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை ஆய்வு செய்யவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். திராவிடர் விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட இயக்கத்தினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே DYFI, SFI உள்ளிட்ட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நீர்மட்டம் குறைந்துள்ளது.
கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து சரிந்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்துள்ளதால் பாசன தேவை அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன தேவைக்காக 23,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர் இருப்பு 85.58 டிஎம்சியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 10,706 கனஅடியாக சரிந்துள்ளது. நீர்மட்டம் 114.91 அடியாக குறைந்துள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு வீதிகளில் இறங்கி ஏராளமான மருத்துவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர்கள் போராட்டம் தொடர்பாக பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்களை பலமுறை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு நிறைவேற்றி வருவதாகவும், தன்னிடம் வேறு ஏதும் கூற விரும்பினால் தாராளமாக வரலாம் எனவும் தெரிவித்தார். நோயாளிகள் பாதிக்கப்படாத வகையில் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே சமயம் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்களை சந்தித்த மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் மனோஜ் பண்ட், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தேவையான பாதுகாப்புகளை வழங்க அரசு தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். முன்னதாக பெண் மருத்துவர் படுகொலை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு இன்று மாலை 5 மணிக்கு பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 72 வயதான அவர் நுரையீரல் தொற்று பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார். இந்நிலையில் யெச்சூரியின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பாக போப் பிரான்சிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். தென்கிழக்காசியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் கிழக்கு திமோர் நாட்டிற்கு சென்றார். டெல்லி நகருக்கு சென்ற போப் பிரான்சிஸுக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட போப் பிரான்சிஸை அந்நாட்டின் மூத்த தலைவர்கள் சந்தித்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து வாகனத்தில் பேரணியாக சென்ற போப் பிரான்சிஸ் வழிநெடுகிலும் நின்ற மக்களுக்கு ஆசி வழங்கினார். அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போப் பிரான்சிஸ் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலகெங்கும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போப் பிரான்சிஸின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதர் திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் செப்டம்பர் 21ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. ஜெயம் ரவி பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான பிரதர் படத்தின் காணொளியில் இதனை படக்குழு அறிவித்துள்ளனர். ராஜேஷ் இயக்கும் இந்த படத்தில் சரண்யா பொன்வண்ணன், பிரியங்கா மோகன், VTV கணேஷ், நட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அக்கா தம்பி சென்டிமெண்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த படம் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகிறது. பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் ஏர்ல் ஜோன்ஸ் தனது 93வது வயதில் உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஜேம்ஸ் ஏர்ல் ஜோன்ஸ் ஸ்டார் வார்ஸ் படங்களில் வரும் டர்த் வேடர் என்ற வில்லன் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்ததற்காக மிகவும் அறியப்பட்டவர். மேலும் லயன் கிங் திரைப்படங்களில் வரும் முஃபாசா கதாபாத்திரத்திற்கும் ஜேம்ஸ் குரல் கொடுத்திருக்கிறார். இவர் ஃபீல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், கோனன் தி பார்பரியன், கமிங் டு அமெரிக்கா போன்ற பல்வேறு படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். இவரை கௌரவிக்கும் விதமாக கடந்த 2011ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஆஸ்கர் அகாடமி வழங்கியது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை ஹாக்கி போட்டியில் ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் வென்றதன் மூலம் இந்திய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. சீனாவின் கூலன்பூரில் ஜப்பான் இந்திய அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆரம்பம் முதலே தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி வீரர்கள் கோல் மழை பொழிந்தனர். இந்திய அணியின் சுக்ஜித் சிங் 2 கோலும், அபிஷேக், சஞ்சய், உத்தம் சிங் தலா 1 கோலும் அடித்து அசத்தியுள்ளனர்.
ஜப்பான் அணியால் இறுதி வரை ஒரு கோல் மட்டுமே அடிக்க முடிந்தது. இதனால் இந்திய அணி 5-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 2 வெற்றிகளுடன் 6 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடித்து வருகிறது. சீன அணி 1 வெற்றியுடன் 2வது இடத்தில் உள்ளது. இந்திய அணி லீக் ஆட்டத்தின் 3வது போட்டியில் நாளை மலேசியாவுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. டாடா பவர் நிறுவனம் நெல்லையில் உள்ள தனது ஆலையில் சோலார் செல்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. டாடா பவர் நிறுவனம் தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே சோலார் செல்களை உற்பத்தி செய்கிறது. சோலார் செல்கள் உற்பத்தியில் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமும் இதுதான். சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றக்கூடிய வகையில் உபகரணங்கள் மற்றும் செல்கள் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2 ஜிகாவாட் திறன் கொண்ட சோலார் செல் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படுவதாக டாடா பவர் கூறியுள்ளது. குழந்தைகளை பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புவது தவறான உதாரணம் என இன்ஃபோசிஸ் நிறுவன இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நாராயணமூர்த்தி அங்கிருந்த மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், கல்வியின் உண்மையான நோக்கம் என்பது அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சினைகளை களைவதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார். பயிற்சி வகுப்புகளை நம்பியிருப்பது இந்தியாவின் கல்வி அமைப்பில் பெரிய சிக்கல் இருப்பதை குறிக்கிறது என தெரிவித்த நாராயணமூர்த்தி, இது அர்த்தமில்லாத மனப்பாட கல்வி முறையை எடுத்துக்காட்டுகிறது எனவும் தெரிவித்தார். பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர் கற்றுத்தருவதை கவனிக்க தவறும் மாணவர்களுக்கே பயிற்சி வகுப்புகள் தேவைப்படுவதாகவும் நாராயணமூர்த்தி கூறினார். தற்போது பயிற்சி துறையானது சுமார் 58,000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ந்துள்ளதை குறிப்பிட்ட அவர், இத்துறை ஆண்டுக்கு 20 விழுக்காடு வரை வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். சென்னையில் வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் வரும் 15ஆம் தேதி கடலில் கரைக்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலகங்கள் அசம்பாவிதங்களின்றி நடைபெற 16,500 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆணையர்கள் 2,000 ஊர்காவல் படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனிவாசபுரம், பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவொற்றியூர் என 4 இடங்களில் சிலைகளை கரைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகரின் பல பகுதிகளிலிருந்து சிலைகளை கொண்டு செல்ல 17 வழித்தடங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் கரைப்பின் போது கட்டுப்பாடுகளை மீறி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசை அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. மலையாள பட உலகில் பெண் கலைஞர்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் கொடுமைகள் குறித்து நீதிபதி ஹேமா ஆணையம் தனது அறிக்கையை கேரள அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. இதையடுத்து அந்த அறிக்கை குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள அரசு அமைத்திருந்தது. இந்நிலையில் ஹேமா ஆணைய அறிக்கை தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது. கேரள அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். திரைப்படத்துறை என்றில்லாமல் வேறு பல துறைகளிலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களை சந்திப்பதாகவும் அவர்கள் கூறினர். சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எந்த நடவடிக்கையை எடுத்தீர்கள் என்றும் நீதிபதிகள் வினவினர். கேரள அரசின் சிறப்பு புலனாய்வு குழு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்க விசிக தலைவர் திருமாவளவன் விடுத்துள்ள அழைப்பை ஏற்பது குறித்து அதிமுக தலைமை முடிவெடுக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் மதுவிலக்கு மாநாட்டு நடத்துவதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். குடியை கெடுக்கும் ஒரு தமிழ்நாட்டில் சீரழிக்கின்ற ஒரு விஷயம் குடி. அதுவும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்ப அது உணர்ந்திருக்காரு. அவர் திருமா பொறுத்தவரை விசிக தலைவரை பொறுத்தவரை உணர்ந்திருக்காரு. ஏன்னா இந்த அரசாங்கம் முதல்ல வாக்குறுதியா படிப்படியா நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரோம். அது எங்களுடைய கொள்கை. அம்மா காலத்திலே என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக பாத்தீங்கன்னா மது கடைகள் படிப்படியாக மூடப்பட்டு முழுவதுமாக பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரப்படும். அதை தான் காப்பி அடிச்சு இவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு பதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, திரைமறைவுல வருமானம் கூடியிருக்கு. இப்ப 35,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் கூடிய வருமானம் வந்தது. இப்ப 42,000 கோடிக்கு மேல. அப்ப 42,000 கோடிக்கு மேலனா அப்ப குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க அரசாங்கம்.
கோஷங்கள் போட்ட அட்டை. அப்ப எங்களோட ஆட்சி காலத்தில் யார் பிடிச்சது? பூர்ண மதுவில் கொண்டு வான்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. அது மதுவில் கொண்டு அமல்படுத்துங்க. அது இன்னைக்கு உணர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு பொதுப்படையா வைக்கிறாரு. அதனால அது எங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அழைப்பு கொடுத்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதுல கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியும் கட்சியினுடைய தலைமையும் முடிவு செய்யப்படுகின்ற விஷயம். இதுல இந்த நேரத்தில் நான் எதுவுமே அந்த கருத்து சொல்ல முடியாது. ஆனா இது முழுக்க முழுக்க திமுக சந்தர்ப்பத்துக்கு எதிராக இப்ப விசிக குரல் கொடுத்திருக்காரு. அது ஒரு பொது நோக்கத்தை ஒரு மையப்படுத்தி கொடுத்திருக்கான்றது வரவேற்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நடந்து வரும் சாலை பணிக்காக பாசனத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை மீண்டும் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதான பாசன வாய்க்காலான கொரைக்காலில் இருந்து வடகால், எடமணல், வழுதலைக்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த தண்ணீரையே நம்பி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சீர்காழி திருமுல்லைவாசல் சாலை கடந்த சில மாதங்களாக அகலப்படுத்தும் பணி நடந்து வருவதால் வாய்க்காலுக்கு விடப்படும் தண்ணீர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் பாசன தண்ணீரை நம்பியுள்ள விவசாயிகளின் நிலை கேள்விக்குறியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மின்கடத்தி அடிக்கடி வெடித்து சிதறுவதால் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதடைவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருமங்கலம் நகராட்சி 19வது வார்டுக்குட்பட்ட கொடிமரத்திரு பகுதியில் மின்கடத்தி திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது. இதனால் இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து மின்சாரமும் தடைப்பட்டது. கடந்த 10 நாட்களில் 3 முறை மின்கடத்தி வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதி கவுன்சிலர் புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 2ஆம் போக நெல் சாகுபடிக்காக விவசாயிகள் தங்கள் நிலங்களை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். மழையின் காரணமாக கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளப்பட்டி, ஆவாரம்பட்டி பகுதிகளில் கிணற்று பாசனம் மேற்கொள்ளும் வயல்வெளிகளில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்கள் நிலங்களை உழவு செய்தும் வரப்புகளை சீர் செய்தும் சாகுபடி பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் தீர்வு கிடைக்காத மனுக்களை சாப்பிட பசுமாடு வாங்கி தாருங்கள் என ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதியோர் பேசிய காணொலி வைரலாகி வருகிறது. வடகரை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான வாமைதீன் என்பவர் அப்பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தொடர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நின்று பசுமாடு வாங்கி தாருங்கள், அம்மனுக்களை சாப்பிட்டு பால் கொடுக்கும் என விரக்தியாக பேசினார். அது சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல பால் வரும் ஒரு கோரிக்கை மனுவை நான் கொடுத்துருக்கேன். அவர் மாடு வாங்கி கொடுத்தாரா இரண்டு பார்ப்போம். பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாளில் வடகரையுடைய அரங்கோலத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை பற்றி, பேரூராட்சியை பற்றி ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த மனு இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியிருக்கிறேன். இன்று நான் அதோட இன்னொரு மனுவும் கொடுத்துக்கிறேன். மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களை பெற்று அதற்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. எனவே இங்கு ஒரு தரப்பின பசுமாடு வாங்கி விடுங்கய்யா, எங்கள் காகிதத்தை அதையாவது சாப்பிட்டுட்டு போட்டு எங்கள் மன நிம்மதியாக இருக்கும். அது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்ல பால் வரும் சொல்ல ஒரு கோரிக்கை மனுவை நான் கொடுத்துருக்கேன். அவர் மாடு வாங்கி கொடுத்தாரா? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்ட விவகாரத்தில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலூரிலிருந்து கொடுக்கம்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் வந்த 6 இளைஞர்கள் வழிமறித்துள்ளனர். மேலும் பேருந்தினுள் ஏறிய இளைஞர்கள் அவர்கள் தேடி வந்தவர்கள் இல்லாததால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்துவிட்டு நடத்துனரையும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நடத்துனர் இதயச்சந்திரன் கீழ்வளவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்களை கைது செய்த காவல்துறை தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் காணாமல் போன பசுமாடு தொடர்பான விசாரணையில் தந்தை மகனை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு காணாமல் போன பசுமாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என நசருதீன் என்பவர் மகன் மற்றும் உறவினர்களுடன் சென்று காவல் ஆய்வாளர் சந்திரமோகனிடம் வலியுறுத்தியுள்ளார். அதனை அவர்கள் வீடியோ பதிவு செய்ததால் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது தந்தை மகனை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணை நடத்திய டிஎஸ்பி பிரதீப் காவல் ஆய்வாளர் சந்திரமோகனை பணியிட மாற்றம் செய்தார். மற்றொரு காவலர் ரகுமானை பணியிடை நீக்கம் செய்து அவர் உத்தரவிட்டார்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடாத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளியாறு தண்ணீரை நம்பி கடைமடை பகுதியான மணக்காடு, வடமழை, தாணிக்கோட்டகம், மேலமருதூர், பிச்சான்கோட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் மேட்டூரில் தண்ணீர் திறந்து 1 மாதம் மேலாகியும் முள்ளியாற்றில் தண்ணீர் வராததால் சம்பா விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் வெண்ணாறு கோட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து தாணிக்கோட்டகம் சட்ரஸ் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற பெண் நீதிபதியை கைது செய்ய போவதாக மிரட்டி அவரிடம் பணம் பறிக்க முயன்ற கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற பெண் நீதிபதியின் உதவியாளர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதன்படி கடந்த 1ஆம் தேதி தொலைபேசி மூலம் நீதிபதியை தொடர்பு கொண்ட ஒரு நபர் தான் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராயிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். உங்கள் செல்போன் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உங்களை கைது செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது என்று கூறி அந்த நபர் மிரட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள அந்தேரி காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக கூறி ஆதார் கார்டு, பான் கார்டு விவரங்களை கேட்டதுடன் பணமும் பறிக்க முயன்றுள்ளனர். காவல்துறையை தொடர்பு கொள்ளப் போவதாக நீதிபதி கூறியதால் உஷாரான மோசடி கும்பல் உரையாடலை முடித்துக் கொண்டுள்ளது. இதையடுத்து நீதிபதியின் உதவியாளர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 361 புள்ளிகள் உயர்ந்து 81,921 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிஃப்டி 104 புள்ளிகள் அதிகரித்து 25,041 புள்ளிகளிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் முடிவடைந்தது. அந்நாட்டில் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு போன்றவையே பங்குச்சந்தைகளின் ஏற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1 பீப்பாய் 1% வரை குறைந்து $71.27 வர்த்தகமாகிறது.